ஆண்டவர் தந்த அருமையான பகுதிக்காக நமக்கு கொடான கொடி நன்றி. விசுவாசிக்கிறவங்க ஆண்டவரே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யும்போது அதில் நிறைய ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த தேசத்துக்கு நீங்கள் சுதந்திரத்தை தந்ததை போல ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், சேமத்தை தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு முழுமையாக நீங்கள் நடத்தி செல்லுவனவாக, அந்த சுதந்திரத்தை நீங்கள் தரவனவாக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க கர்த்தாவே என்னுடைய தேசம் ரட்சிக்கப்பட்டும் தேவனாகிய கர்த்தர் அறிகிற ஒரு அறிவுக்குள்ளுக்கு கொண்டு வருவனவாக நாங்கள் விசேஷமாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொண்ட இந்த ஆண்டவர் சுவிசேஷத்தை மற்றவர்களும் அறிந்து கொள்ள வண்ணமாக தேவனாகிய கர்த்தர் எங்களை கொண்டு நீங்கள் பயன்படுத்த வண்ணமாக நான் ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறேன், இஸ்ரவேல சமாதானத்துக்காக ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவர் இந்த விசேஷமான சுவிசேஷம் அவர்களும் தெரிந்து கொண்டு தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகளாக நீங்கள் வைக்க வண்ணமாக நான் ஜெபிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க கர்த்தாவே உங்களுடைய நீதி வலது கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்க. பிரைஸ் காட். வந்திருக்கிற யாவரையும் மறுபடியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். வேதம் சொல்வது போல கர்த்தருடைய இரக்கங்களும் கர்த்தருடைய கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில குறைபடாமல் இதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம விசேஷமாக நடத்தி வந்தது. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? கடந்த புதன்கிழமை தோறுமும் தேவனாகிய கர்த்தர் தாமே ஜெபத்தின் தலைப்புல நாம் நீங்கள் காரியங்களை கொண்டு நாம் வாசிக்க கேட்டோம். அதில் மையமாக சொல்லப்பட்ட ஒரு 2 வார்த்தை உங்களுக்கு மறுபடியாக அழுத்தமாக நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். ஜெபம் இன்றைக்கு மறக்கப்பட்டிருக்கிறது, ஜெபம் இன்னைக்கு மறந்தளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 விஷயத்தையும் தயவு செய்து மறக்காதீங்க. இன்னைக்கு ஜெபம் சபையில இருந்து என்ன இருக்குதுங்க, மறந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. 2வது விஷயம் வந்துட்டு நான் ஏன் ஜெபிக்கணுன்ற ஒரு மறுதளிப்பும் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த 2ம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ஜெபிக்கிறவருடைய ஜீவியத்துல அது பெரிய ஒரு பங்கத்தை கொண்டு வரும். இட் வில் பிரிங் a great disaster. ஸோ சபை ரொம்ப வளர்ச்சியாக ரொம்ப புஷ்டியாக இருக்கிறோம் நீங்கள் ஆசைப்பட்டால் நாம் என்ன செய்யணுங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த 75 ஆண்டுகளாக சுதந்திரத்தை பெற்றுக்கணும் இந்த தேசம். நாம் நம்முடைய ஏதோ ஒரு வாழ்க்கையின் பகுதியில் சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கணுமான்னு தான் நம்மளுடைய கேள்வி. மேலான ஒரு சுதந்திரம் பாவத்தின் ஆண்டு நமக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறாருங்க, சுதந்திரத்தை கொண்டு வந்திருக்கிறார். சாபத்தின் ஆண்டு என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எது வரைக்கும் நாம் கர்த்தரை தேடுகிறோமோ அது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பற்றாக்குறைகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக மாற்றுகிறார். நான் எப்பொழுதுமே சொல்வேன், யூ ஆர் வெரி ஸ்பெஷல் இன் தி ஐஸ் ஆஃப் காட். தேவனுடைய பார்வையில நீங்க மிகவும் யாருங்க, ரொம்ப விசேஷமானவர்கள். இந்த விசேஷமானவர்களாக நீங்க மாறணும்னு சொன்னீங்கன்னா ஜெபிக்க மறக்காதீங்க. என்ன பண்ணாதீங்க. when you stop praying your access, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஸ்டாப் ஆகும். ஸோ ஜெபிக்கும் போது நீங்கள் எதெல்லாம் கேட்கிறீர்களோ நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நான் மற்றவர்களை சார்ந்திருக்க அகத்தியம் கிடையாது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜெபிக்கிற மனிதர்களாக எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? சரிங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு நாம் வேதத்தை திருப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வந்து நான் வாசிக்க கேட்பேன். அந்த நாளில் நான் அவனுடைய நுகத்தை கழுத்தின் மேல் இராத படிக்கு உன் கட்டுகளை என்ன செய்வாங்களா, அறுப்பேன். ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை, நீங்க அழுத்தமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த நாள். இப்ப எனக்கு என்னுடைய கேள்வி நான் பார்த்தீங்கன்னா அந்த நாள்னு சொல்றாங்களே அதுதான் எந்த நாளுங்க நான் கேட்கிறேன். அது வெரி மை பாயிண்ட். என்னுடைய பிரசங்கத்துடைய அந்த மைய உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. அந்த நாளில நம்ம கழுத்து மேல போடப்பட்டிருக்கிற என்னதுங்க, நுகத்தை என்ன செய்வாங்க, இராதபடிக்கு. ஸோ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம்னா இராதபடி இதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நாள்ன்றாங்களே அது எந்த நாள்? அந்த நாள் உருவாக்கப்படுகிறது யாரு? வேதம் சொல்றது எல்லா நாளும் தேவன் உருவாக்கப்பட்ட நாள். ஆனா வேதம் அதே பகுதியை சொல்றது ஒரு நாள் இருக்குது, நிச்சயமாக உங்களுடைய கற்றுகளும் உங்களுடைய பிரச்சனைகளும் ஆண்டவர் தீர்க்க என்னவா இருக்கிறாங்க,
வல்லவர். ஐயோ விசுவாசிக்கிறவங்க, நீங்க உதாரணத்துக்கு கானானுடைய கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு நாள் இருந்ததுங்க. விசேஷமாக பிரம்மாண்டமாக உற்றார் பெற்றார் உறவினர்கள் இரத்த கலைப்புலர்கள் சிநேகிதர்கள் பந்துக்கள் அயலத்தார் எல்லாருக்கும் முன்பாக ஜாதி ஜனங்க எல்லாரும் வந்திருக்கிற ஒரு நேரத்தின் பகுதியில பற்றாக்குறை நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறேன். விசேஷமான ஒரு நாளா இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்கு அன்னைக்கு என்னவா இருந்ததுங்க? பற்றாக்குறை இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு பகுதியில் விசேஷமாக ஏதோ போயிட்டு இருக்குதுன்னு நீங்க நினைக்கலாங்க. ஆனா ஏதோ ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு நேரத்துல உங்களுக்கு ஒரு பற்றாக்குறை இருக்கும். மார்த்தா மரியாதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறவங்க அந்த பற்றாக்குறையை தேவனை கர்த்தர் நிறைவேற்ற மகத்துள்ளவராக இருக்கிறார். When you start doing something for God, கடவுளை தேடும்போது நமக்கு என்ன இல்லைங்க, அந்த பற்றாக்குறை என்னவா மாற்றுவாருங்க? நிறைவாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க மேல போடப்பட்டிருக்கிற நுகங்களை தேவனை கர்த்தர் உடைக்க என்னவா இருக்கிறாருங்க? ஐயோ விசுவாசிக்கிறார். யோசித்து பாருங்க, எல்லாரையும் அழைத்துட்டு அந்த வீட்டுல பற்றாக்குறையும் காணப்படும் போது அந்த வீட்டுக்குள் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு ஒரு அவமானமா இருந்திருக்கும்? என்னவா நினைச்சிருப்பாங்க? ஐயோ வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்வோம்னு தெரியாது இருந்தது. ஆனா வேதம் சொல்லுது, அந்த நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த வீட்டுக்கு அவர்கள் அழைத்திருந்தாங்க. எவ்வளவு கெஸ்ட் வந்தாங்க எனக்கு தெரியாது. ஆனா வந்த எல்லா கெஸ்ட்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் யார் தெரியுங்களா? யாருங்க? கர்த்தராகிய விசுவாசிக்கிறவங்க உடைய நாளே அன்னைக்கு மாற்றி விட்டார். உடைய ஸ்டோரி அவர் மாற்றவர் என்னவா இருக்கிறாருங்க? ஆமாங்க. ஆனா அந்த கதையோடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் இருந்தது. என்ன இருந்ததுங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய நேரம் இன்னும் இந்த நாள் என்னுடைய நாள் கிடையாதுன்றார். திஸ் இஸ் நாட் மை டே. நாங்க ஒரு எதிர்பார்ப்போட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த காலையில வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இந்த நாள் என்னுடைய நாளில் உன்னை ஆசீர்வதிக்க, உங்களுடைய ப்ராப்ளமை சேஞ்ச் பண்றதுக்கு இந்த நாள் இல்லையே. ஆனா அழுத்தத்தை நீங்கள் கொண்டு வரும்போது, when you start pushing yourself, அழுத்தத்தை நீங்க கொண்டு வரும்போது தேவன் உனக்காக இறங்குவார். விசுவாசிக்கிறார். ஆகாருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அவர் காணுகிற தேவன் அந்த அம்மா தன்னுடைய வாயினால பிரதிஷ்டை செய்யறாங்க. என்னன்னு சொல்லுறாங்க? நீர் என்னை விசுவாசிக்கிறார். சொல்லுங்களேன், உங்களுடைய நுகத்தை இந்த காலவேளையில கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தர் என்ன பண்றாங்க? பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பணத்தின் காரியத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் வாழ்க்கை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்க செய்து கொண்டு இருக்கிறீங்க ஜெபத்தை, ஆண்டவரே எப்பொழுது என்னுடைய தீர்வு வரும், எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். கர்த்தர் சொல்வார், இல்லமாங்க இன்னைக்கு என்னுடைய டே கிடையாது. But I'll tell you something. Make this day as your day. இந்த நாள் உங்களுடைய நாளாக நீங்க மாற்றுங்க. அழுத்தத்தை கொண்டு வாங்க. யார்கிட்டங்க அழுத்தத்தை கொண்டு வர முடியுங்க? கர்த்தர்கிட்ட என்னுடைய அழுத்தத்தை நீங்கள் கொண்டு வரவனுமாக விசேஷமா நான் கேட்டுக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க சரிங்க. 2 நாளாகமம் புஸ்தகத்துல ஒரு மனுஷனை பத்தி நான் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். பாருங்க, The book of 2 Chronicles 26:5. தேவனுடைய தரிசனங்களில் என்னங்களா? தேவனுடைய தரிசனங்களில் என்னவா இருந்தாங்களா? இன்னைக்கு நமக்கு என்ன வேணும் சொல்லுங்க? தேவனுடைய வழிகளுக்கு நமக்கு என்ன வேணுங்க? கொஞ்சம் புத்தி வேணுங்க. தேவனுக்கு பயப்படுகிறது தான் ஞானத்துக்கும் விவேகத்துக்கும் என்னவா இருக்குதுங்க. ஆனா இந்த காலவேளை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கணும். அந்த வீட்டுல அன்னைக்கு நடந்த ஒரு சூழ்ச்சி, அந்த வீட்டுல நடந்த ஒரு பங்கத்தின் நேரத்துல கர்த்தர் இந்த ஞானத்தை தான் கொண்டு வருது. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல ப்ராப்ளம் என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் இல்லைங்க. பதட்டம். எப்படி போய் முடியும்? என்ன செய்யறது? நமக்குள்ள அந்த ஈஸினஸ் இல்லைங்க, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்க. அதனால நீங்க நிறைய பேர் கீழே விழுந்ததுக்கு காரணமே அதுதான் நான் சொல்றேன். எங்களுடைய பாஸ்டர் எப்போதும் ஒரு வார்த்தை சொல்லுவார், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. வளர வளர நம்ம கூட சேர்ந்து நம்முடைய புத்தியும் வளரணும். வெறும் சரீர வளர்ச்சி இல்லையா, நம்ம கூட சேர்ந்து எது வளரணுமா? புத்தியும் வளரணும். நாளுக்கு தக்க நம்ம என்னவா மாறினாங்க? புத்திமானங்களாக மாறணும். ஆனா நம் மதியினர்களாக மாறிட்டு நம்முடைய வளர்ச்சி நம்முடைய சரீர வளர்ச்சி இல்லைங்க. என்ன வளர்ச்சி வேணுங்க? புத்திய வளர்ச்சி இல்லைங்களா? இஃப் யூ ஆர் ரியலி மெச்சூர் சிச்சுவேஷன்ஸ், சூழ்நிலைகள் எப்படி நீங்க கையாளுகிறது நம்முடைய சரீரத்தின் பலத்தை வைத்து அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புத்தி. அந்த வசனம் தான் சொல்லி எவ்வளவு அருமையா சொல்லப்படுகிறது பாருங்க. தேவனுடைய
ஆஹா, புத்திமானாக இருந்த சகரியாவுடைய நாட்களிலே ஆஹா, என்னமா இருந்தாங்க அவருக்கு? தேவனை தேடுறதுக்கு என்ன இருந்ததுங்க அவருக்கு? மனம் இறங்கி இருந்தார். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. என்ன நாட்கள்ங்க? அந்த சகரியான்ற இடத்துல உங்களுடைய பேரை நீங்க போட்டுங்க. உங்க நாட்கள்ல தேவனை தேடுறதுக்கு நீங்க என்னவா இருக்கிறீங்க? ஆமா, விசேஷமா நான் சொல்லுவேங்க, இந்த நாட்கள் நம்ம பாஸ் ஆயிடுங்க. இந்த நாள் போயிடும், ரொம்ப ஃபாஸ்டா போயிடுங்க. ஆனா நான் சொல்லுவேன், நம்ம அடுத்த தலைமுறை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பயங்கரமான ஒரு கொடிய வியாதியின் நேரத்துல கூட எங்களுடைய வீட்டுல இருந்த பெற்றவங்க தேவனை தேடுகிறதுக்கு அவர்கள் தடை செய்யவில்லை. இன்னைக்கு நீங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா உண்மையா நான் சொல்வேன், ஒரு நாள் இது வரலாறாகமா ஒரு பயங்கரமான கொடிய வியாதி வந்தது. அந்த வியாதி நேரத்தில் அநேகர் மரித்து போனாங்க. ஆனாலும் கூட தேவனுடைய ஆலயம் திறக்கப்படுகிற நேரத்துல நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரை சேவிக்க போனாங்க. ஐயோ, விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு கடினமான நேரத்தில் உங்களுக்கு ஒரு சாட்சி இருக்குது. இன்னைக்கு ஏதோ நான் போயிட்டு வரேன் நீங்க யோசிக்கலாங்க. பட் ஐ வில் டெல் யூ சம்திங். இந்த வசனம் எழுதப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சி நிறைந்த ஒரு ஜீவியமாக ஒரு மாற்றமா இருக்கிறாங்க. ஒரு சேலஞ்சுங்க, பெரிய சவால். அவங்க கேட்பாங்க, எப்படிங்க சாத்தியம்? எப்படி நடந்தது? இந்த கொடூரமான நேரத்தில் அவங்க எப்படி கடந்து தேடினாங்க? ஆமாங்க, கர்த்தர் அவங்கள அன்பு செலுத்தினால மறுபடியாக கர்த்தருக்கு அவர்கள் அன்பு செலுத்தவங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு. விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாரவங்க தாவீது எப்படி சொன்னாரோ, இன்றைக்கு அதே விசுவாசம் கொண்டவர்களாக இன்னைக்கு கடினமான நேரத்தில் யாரை தேடுறாங்க? தேவனை. ஐயோ, விசுவாசிக்கிறீங்களா? உன் கால தேவனை காத்து ஒரு நாள் தள்ளாட உன்னை காக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்க? இன்னும் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. இஸ் a protecting God. அவர் எப்பொழுதும் உங்களோடு இருக்கிறார். ஆனா ஒரு விஷயம், அவரை தேடுறது நீங்க என்ன பண்ணாதீங்க, ஸ்டாப். தேடிட்டு கர்த்தரை தேடு. அவர் சமீபமாக இருக்கிறாங்க, அருகாமல் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறவங்க எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நம் பட்சத்தில் இருந்தார், நமக்கு விரோதமாக நிற்பவன். சொல்லுங்க மறுபடியும், தேவன் நம் பட்சத்தில் இருந்தார், நமக்கு விரோதமாக நிற்பவன் மரணமா பாதாளமா? சொல்லுங்க, எதனைக்கு உங்களுக்கு விரோதமா? சொல்லுங்க. கர்த்தரை தேடு, வைராக்கியமா தேடு, விடாதீங்க. இன்னும் பயங்கரமான நாட்கள் வரலாங்க. ஆனா என்னோட அழகான தேவன் என்னோட வரணும். உலகத்துக்கு தான் பயங்கரமான நாட்கள், எனக்கு தேவன் வருகிற நாட்கள். தேவன் என்னோட இருந்தா எனக்கு என்ன இல்லைங்க. ஐயோ, விசுவாசிக்கிறவங்க யோசித்து பாருங்க. மார்த்தாள் மரியாளும் அவருடைய சகோதரனுடைய அந்த சடலை கொண்டு அவர்கள் அடக்க ஆராதனை செய்ய வந்தவாக அவர்கள் போய் கொண்டிருக்கிறார். போகிற நேரத்தில் இயேசுவானவரை பற்றி அவருடைய வைத்த அந்த 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 இமேஜினேஷன், யோசித்த தன்மைகள் இப்பொழுது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், போயிருக்க மாட்டோம். என்ன ஒரு பயங்கரமான ஒரு அங்கலாய்ப்போட போயிருக்கான். ஏன்னா வேதம் சொல்றது அவருடைய ஊழியத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா மார்த்தாள், மரியாள், லாசருடைய வீடு தான் ரொம்ப முக்கியமான ஒரு என்னதுங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கடைசி வாரத்துடைய ஊழியத்தை நீங்க வேதத்துல வாசிக்க கேட்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் எங்க போயிருக்கிறாருங்க? யார் வீட்டுக்குங்க? மார்த்தாள், மரியாள், லாசருடைய வீடு. ஆனால் லாசருக்கு மரணம் வந்தது. ஆனால் அவருடைய இருவருக்குள்ள எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. கர்த்தாவே, நாங்கள் எவ்வளவு நம்பணும், எங்களுடைய வீடு உங்களுக்கு ஜெப வீடாக மாற்றணும். நீங்க உங்களுடைய சீடர்களோடெல்லாம் வரும்போது எங்களுடைய வீடு எப்பொழுதுமே திறக்கப்பட்ட ஒரு வாசலாக இருந்தது. ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே நீங்க ஏன் ஆண்டவரை எங்களை விட்டுட்டீங்க? அவங்களுக்குள்ள என்ன இருக்குங்க? ஒரு மனுஷனா நான் சொல்றேன், என்ன வந்திருக்கோம் அவங்களுக்குள்ள? என்ன இருக்குங்க? சந்தோஷம் இருந்திருக்குங்களா? கண்டிப்பா கவலை இருந்திருக்குங்க, வேதனை இருந்திருக்கும். ஆனா வேதத்தில் நம்மளுடைய வசனம் சொல்றது, கர்த்தர் எல்லாவற்றையும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவனமாக செய்யலாம். உடைய வாழ்க்கையில போராட்டங்கள் மத்தியில் நீங்க போய்கொண்டு இருக்கிறீர்களா? தேவன் உங்க வாழ்க்கை மூலமாக அவர் மகிமைப்படுவார். நீ அநேகருக்கு ஒரு சாட்சியா மாறுங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரசங்கத்தினுடைய செய்தியுடைய மையப்பகுதி என்ன பார்த்தீங்கன்னா, லாசர் மரித்தவர்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவரை உயிரோட ஆமா எழுப்பினாங்க. எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க என்னவா இருக்கிறாருங்க? இஸ் மோர் ஏபிள். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாங்க. சங்கீத புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்பாங்க.
எங்கள் ஆண்டவர் ஆகிய கர்த்தாவே. எல்லாரும் சொல்லுவீங்களா பாருங்க, எங்கள் ஆண்டவர் ஆகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும். இந்த பூமின்ற வார்த்தையை காட்டிலும் அந்த விசுவாசிகள் மத்தியில எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லு. என்னங்க, உடைய நாமம் விசுவாசிகள் மத்தியில் என்னவா இருக்குதுங்க, எவ்வளவு மேன்மையாக இருக்குதுங்க. யார் வேணாலும் கர்த்தரை விட்டு கொடுக்கட்டுங்க, ஆனா சபை மாத்திரம் கர்த்தரை என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. சபை சொல்வது கட்டடம் அல்ல, சபை சொல்வது நீங்க தாங்க. சர்ச்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆங்கில வார்த்தை CHUR, CH. அந்த URன்ற வார்த்தை நீங்க எடுத்துட்டீங்க, நீங்கன்ற வார்த்தை எடுத்துட்டீங்கன்னா சபைக்கு என்ன இல்லைங்க, சபைக்கு என்ன இல்லைங்க, அழுகல்ல, விசுவாசிக்கிறாங்க. மறுபடியும் அதே வசந்த வாசிக்க கேட்போம் பாருங்க. எங்கள் ஆண்டவர் ஆகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை ஆஹா ஆமென் அடக்கி போட தேவரீர் ஆஹா நீங்க என்ன செய்திருக்கீங்க, எங்களுக்கு பலன் உண்டு நீங்க பண்ணி இருக்கிறீங்க. அப்படியே வாசிங்க. உம்முடைய விரல்களில் ஆஹா உம்முடைய வானங்களையும் நீங்க ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை ஆஹா மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும். நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன், வானத்தையும் பூமியும் ஸ்தாபித்தவ மனுஷன் ஏமாத்திரமான உண்மையா சொல்றீங்க. இந்த எனக்கு எப்போதுமே ஒரு பசில் இருக்கும். பசில்னு சொல்லும் போது எனக்கு உள்ள ஒரு நிறைய கேள்விகள். நான் நிறைய இந்த சயின்ஸ், இந்த டெக்னாலஜி இவைகளெல்லாம் ரொம்ப தேடிட்டே இருக்கும் போது இது வரைக்கும் சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பூமி தவிர்த்து இந்த பக்கம் ஒரு 1000 கோடி வருஷம் போனாலும் சரி, இந்த பக்கம் ஒரு 1000 கோடி வருஷம் போனாலும் சரி, ஒரே ஒரு ஜீவராசி இல்லை. ஜீவராசின்னு சொல்றது மனுஷன் அல்ல. இன்னைக்கு சொல்லுறது போல வைரஸ், இந்த அமீபா, அந்த மாலிகூல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஸ்பேஸ்ல இருக்குது. அது நான் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம். அது வேற தன்மது, அதனுடைய டாபிக்கே வேற. ஆனா கர்த்தர் எவ்வளவு விவேகமானவர், எவ்வளவு விசேஷமானவர்னா, அழகான ஒரு பூமியை ஆண்டவர் உருவாக்கி அந்த பூமிக்குள்ள மனிதர்களை அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருங்க, உருவாக்கி நியமித்து வைத்திருக்கிறார். அந்த வசனம் சொல்றது மனுஷன் ஏமாத்திரம் அவனை போய் நீங்க என்ன பண்றீங்க, விசாரிக்கிறீர்களே. என்னங்க அந்த வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார். அப்படிதான் போய் முடியுதுங்க. மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிப்பதற்கும். விசுவாசி என்ன பண்றாங்க, ஆண்டவர் நம்ம அவரு நம்மை விசாரிக்கிறார். இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை என்ன பண்றாருங்க, விசாரித்துக் கொண்டிருக்க. பர்த்தலோமை போல நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்கும். ஆண்டவர் உன்னை இந்த கால வேளையில விசாரிப்பான். நான் உனக்காக என்ன செய்யணும் விசாரிப்பான். எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க பேதுருடைய வீட்டுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போயிட்டாங்க. விசாரித்தாரா இல்லைங்களா? அந்த அம்மா படுக்கையில இருந்து எழுந்து அவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்தாங்களா, பணிவிடை செய்தாங்க. எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தையும் கர்த்தர் விசாரிக்க என்னவா இருக்கிறாருங்க, வல்லவராக. He is a God who always listens to me. அவர் எப்போதுமே விசாரிக்கிற ஒரு நல்ல தேவன். விசுவாசிக்கிறீங்களா? சரி, இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் புஸ்தகத்துக்கு போங்க. டியூட்டனாமி உபாகம் புஸ்தகத்துக்கு போங்க. 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனங்க. உபாகமும் 8:18. உன் தேவனாகி கர்த்தரை நீ என்ன செய்யணுங்களா? அவர் நம்மை நினைக்கிறாரு, நாம என்ன செய்யணும், அவரை நினைக்கிறோம்.
சரிங்க, வசனம் அப்படியே வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாய் இருக்கிறதை போல என்னங்களா எனக்கு புரியலைங்க அந்த வார்த்தை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலத்தை தருபவரே. உங்களுக்கு புரியல, ஏதோ நான் ஒரு வார்த்தை மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்படியாக உனக்கு வேண்டிய பலத்தை தருபவரே. இது வரைக்கும் நம்ம வேற யுகத்துல போயிட்டு இருந்தோமே. உங்களுக்கு தேடி ஒரு விஷயம் வரணும்னா அது கர்த்தர்கிட்ட தான் வரும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷன் ஐஸ்வர்யவானாக மாற முடியாது. கர்த்தருடைய அனுகிரகம் தேவை. என்னுடைய ரொம்ப பெரிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாக்டவுன் நேரத்திலே ஆண்டவர் ஒரே ஒரு விசுவாசிகளை ஆண்டவர் கீழே விடல. எல்லாரையும் தேவனை கர்த்தர் 3 வேளை நல்ல போஷித்தார். வேண்டிய துணிமணியை தந்திருக்கிறார், ஆகாரத்தை தந்திருக்கிறார். இது வரைக்கும் ஆண்டவர் நம்ம என்னதுங்க எல்லா நாசமோசத்துக்கும் நம்ம விலைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க. விசுவாசிக்கிறவங்க ஆங்கிலேயக்காரன் சொல்லுறது போல the greatest wealth is your health சொல்லுறது போல என்னதுங்க பெரிய சொத்து எதுங்களா? நல்ல ஆரோக்கியம். ஆண்டவர் பாருங்க நமக்கு என்ன தந்திருக்கிறாங்க? நல்ல ஆரோக்கியத்தை தந்தார். எவ்வளவு பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? சோ ஆண்டவர்கிட்ட தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். If you want a blessing, it is only from God. கர்த்தர்கிட்ட இருந்து மட்டும்தாங்க. வசனம் சொல்கிறது போல சங்கீதக்காரன் 121:1-2 சொல்கிறது போல ஒத்தாசை வரும் பரவர்களுக்கு நேராக என் கண்களே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரிடத்துல எனக்கு என்ன வருதுங்க? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான ஒரு அபிவிருத்தி வேணும்னு சொன்னீங்கன்னா கர்த்தர்கிட்ட கேளுங்க. God bless me. என்னோட கைகளை நீங்க என்ன பண்ணுங்க? என்ன கேட்கணுங்க? அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுறாத அவன் செய்வதெல்லாம் நீங்க எதெல்லாம் கை வைக்கிறீங்களோ என்னவா மாறுங்க? என்னவா மாறுங்க? ஐயோ சொல்லுங்களேன். பிளஸிங். இந்த கை ஆண்டவர் கிட்ட சேரும்போது இந்த கை ஆண்டவர் ஆசை. இந்த கை என்ன பண்ணுங்க? கர்த்தர்கிட்ட நீங்கள் மனம் இறங்காத விட்டால் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க இறங்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் நம்மோட இருந்தா நமக்கு என்ன இல்லைங்க? ஒண்ணுக்கும். வேதம் சொல்றது போல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி இருந்து ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் என்ன ஆகுதுங்க? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்குமா, ஆனா கர்த்தர் தாமே எல்லாவற்றிலும் நின்று அந்த மனுஷன் என்ன செய்கிறாருங்க? ஆமாங்க, உடைக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் தெரியுங்க அந்த வழி. உடைக்கப்பட்ட மனுஷன் தான் தெரியுங்க அந்த ஆசீர்வாதத்தின் பகுதிகள். ஆண்டவர்களை உடைச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு பகுதியில் உடைச்சிருக்கிறாருன்னா ஆண்டவர்களை உருவாக்குவனவாக ஆண்டவர்களை உடைச்சிருக்கிறார். He is building you back. நீ இழந்து போன எல்லாவற்றும் இந்த ஆண்டுல தேவனை கர்த்தருக்கு இரட்டத்தனமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறாங்க. ஐயோ விசுவாசிக்கிறவங்க ஒரு உங்களுடைய வாழ்க்கையில யோபை போல நிறைய ஒரு மேஜரான விஷயங்களை நீங்க எழுந்திருக்கலாங்க. ஆனா முடிவு வசனம் சொல்கிறது கர்த்தர் யோபோடு இருந்து எல்லாவற்றிலும் என்ன பார்த்தாருங்களா? ஒரு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? பாலைவனத்துல கூட ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க என்னவா இருக்கிறாருங்க? உங்க கையில முடியாத ஒரு விஷயத்துல கூட கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்க என்னவா இருக்கிறாருங்க? வேதம் சொல்லுது கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார். அந்த ஆபிரகாமோடு இருந்த அந்த தேவன் அந்த பூமி அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணலீங்களா? தாங்க முடியாத போயிடுச்சு. When God is with you, He is your supplier. அவர் நமக்கு கொடுப்பார். உபாகத்துல ஒரு வசனத்துல இதே அதிகாரத்துல 28 எடுத்துக்கொள்ளுங்க. 4 வசனத்துல நம்ம வாசிக்க கேட்போம் பாருங்க. ஆஹா, உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் ஆஹா உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். உன் கூடையும் பிசைக்கிற உன் தொட்டியும். எனக்கு ரொம்ப வார்த்தைனா கூட எனக்கு தெரியும். இந்த மா பேசுகிற தொட்டி எங்க இருக்குதுன்னா தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு என்ன பண்ணுங்க? என்னங்களா உங்க கூடையும் அப்படின்னா உனக்கு குறையில்லாத ஆண்டு நடத்த வந்த மாதிரி இந்த ஆண்டுக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு? அது வசனம் சொல்லுது உன் கூடையும்
உன் மாவு பேசுகிற தொட்டியும். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க கை வைக்கும் போது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நான் நிறைய பேருடைய சாட்சி கேட்டுருக்கேன். இல்லன்ற நேரத்துல ஆண்டவர் அற்புதமாக அவங்களுடைய வாழ்க்கை நடத்திருக்காங்க. So trust God, believe God, don't give up on God. கர்த்தரை விட்டு விடாதீங்க. என்ன வந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை என்ன பண்ணாதீங்க, விடாதீங்க. உறுதியாக என்ன பண்ணுங்க, அவரை பற்றுக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை அப்படியே கீழ்ப்பகுதி வாசிக்க கேட்போம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். என்ன எப்படிங்க சாத்தியங்க? நீங்க வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. எப்படிங்க சாத்தியம்? தேவனை தேடுகிற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும், சொல்லுங்களேன், தேவனை தேடுகிற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும். வசனம் சொல்லிட்டு பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம். சோ நீங்க போகும்போதும் நீங்க என்னவா இருப்பீங்க? வாசிங்க சிஸ்டர். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி உனக்கு முன்பாக செய்வாருங்க. எங்க செய்யறாங்களா? உங்களுக்கு முன்பாக என்ன செய்வாருங்க? முறியடிப்பா. ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். உனக்கு ஒரு வழியாக புறப்பட்டு அவர்கள் வருவார்கள். 7 வழியாக முன்பாக ஓடி போவார்கள். ஒரு ஆமீன் சொல்லிடுங்களேன். சொல்லுங்களேன், விசுவாசத்தோட சொல்லுங்களேன். ஒரு வழியாக உங்களுக்கு வருவாங்களா? ஆனா வேதம் சொல்றது 7 வழியா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வீட்டுல இன்னும் யார் யாரெல்லாம் பண்ணணும்னா தங்கி இருக்கிறாங்களோ அவங்கள சேர்த்து ஆண்டவர் என்ன பண்றாங்களா? ஒரேடியா அனுப்புறாங்க. வரும்போது ஒருத்தன் தான் வரான், ஆனா ஆண்டவர் அனுப்புவது எப்படி அனுப்புறாருங்க? இருக்கிறது எல்லாவற்றையும் என்ன பண்ண பேக் பண்ணி. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப விசேஷமா இருக்கு. ஹல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? அந்த வசனம் அப்படியே வாசிக்க கேட்பீங்க பாருங்க. கர்த்தர் உன் களஞ்சங்களிலும் நீ கையிடும் அந்த வசனம் அப்படிதான் இருக்குதுங்க. நீங்க கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு எவ்வளவு பேருங்க விசுவாசிக்கிறீங்க? நீங்க கையிடுகிற எல்லா விஷயத்திலும் கர்த்தருடைய அருள் ஆசீர்வாதம் உங்க மேல பெரிதாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. Hold on to God. God is the only person who can sustain you and he is the only person who can supply you. அவர் ஒருவர் மாற்றம் நம்மை தாங்கிக் கொள்வார், ஏந்திக் கொள்வார். உனக்கு வேண்டிய காரியத்தை அவர் கொடுக்க என்னவா இருக்கிறாருங்க? ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் என் மகள் என்னை தேடுகிறார். ஸோ ஆண்டவரை நீங்க இந்த நாட்களை அதிகமாக தேடுங்க. உங்களுடைய கீ அந்த ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை ஜெபம். ஸ்டார்ட் யுவர் டே வித் பிரேயர். ஒரு நாள் ஆகிலும் சரி என்ன பண்ணுங்க? ஜெபத்தோட நீங்க ஆரம்பிங்க. நீங்க ஜெபத்தோட ஆரம்பிக்கும் போது கர்த்தர்கிட்ட நீங்க முழுமையாக என்ன பண்றீங்க? ஒப்பு கொடுக்குறீங்க, ஃபுல் சரண்டர் பண்றீங்க. ஆண்டவரே இந்த நாள் நீங்க விசேஷமாக எனக்கு நீங்க மாற்றி தருவனமாக என்ன பண்ற ஆண்டவரே இடத்துல. ஏன்னா வேதம் சொல்றது 136:23 நம் தாழ்நில நினைத்தவரை துதிங்கள் அவர் கிருபை. நம்ம எங்க தான் வந்தான்றது ஒரு நாள் என்ன பண்ண கூடாதுங்க, மறக்கவே கூடாது. வாட் எவர் சிச்சுவேஷன், எந்த ஹைட் போனாலும் சரிங்க, நம் தாழ்வில நினைத்தவரை துதிங்கள் அவருடைய கிருபை என்று. உங்களுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் தாமே கிருபை உள்ளவராக இருப்பார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 நிமிஷம் நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய என்ன விண்ணப்பம் இருந்தாலும் சரி, நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் மிகவும் சொல்லுங்களேன், நீ நினைப்பதற்கும் நீ வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா செய்வார். நீங்க குறைவாக போக மாட்டீங்க. நீங்க யோசிக்கல, நீங்க நான் ஒரு வீட்டுக்கு கேட்டா ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? நிச்சயமா கொடுப்பாரு. ஏன்னா யாபேசின் ஜெபம் அப்படிதான் இருக்கும். யாபேசின் ஜெபம் என்னதுங்க? ஆண்டவரே என்னுடைய எல்லையை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க விசாலப்படுத்துன்னு கேட்க. அந்த வசனம் சொல்றது அவன் செய்த எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கிராண்ட் பண்ணாருன்னு இருக்கு. கொடுத்தான். யாருடைய ஜெபங்க பாருங்க. நீங்க ஒருவேளை யோசிச்சு அது பொருள் ஆசை தானே, நம்ம அப்படி ஜெபிக்க கூடாது. இல்லைங்க, கர்த்தருடைய சித்தம் நீ நலமா இருக்கணும். பிரியமானவனே, உடைய ஆத்மா வாழ்வதை போ நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து விசுவாசிக்கிறவங்க. ஏன்னா நமக்கு வேண்டிய தேவைகள் ஆண்டவர் சந்திக்கிறதா இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு 3 நிமிஷம் ரொம்ப எஃபெக்டா ப்ரேயர் பண்ணணும். நாட் ஜஸ்ட் ஆர்டினரி ப்ரேயர், எஃபெக்டிவ் ப்ரேயர். அந்த கானான் ஒரு கல்யாணத்தை போல ஒரு எஃபெக்டிவ் ப்ரேயர். When you pray, you see the hand of God. நீங்கள் ஜெபிக்கும் போது தேவனுடைய வலது கரத்தை நீங்க பார்ப்பீங்க. தேவனுடைய ராஜ்யம் அசைக்கப்படுகிறது பார்ப்பீங்க. எப்பொழுதுங்க? When we start. If இல்லைங்க, when. எப்பொழுது ஆரம்பிக்கிறீங்கிறது தான் முக்கியம்.
ஜெபிப்பீங்களா? இது வரைக்கும் நான் செய்த சாதாரணமான ஜெபம் விட்டுறேன். நான் ஸ்பெஷலாக ஆண்டுகிட்ட செய்ய போறேன். என்னை நான் அர்ப்பணித்து, என்னை நான் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக நான் ஜெபிக்க போறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல நீங்கள் ஜெபம் செய்யுங்க. கண்களை மூடுங்க. வேதம் சொல்லுது, வாய் திருவாங்க தர அப்பொழுது நான் இந்த பாத்திரம் இந்த காலவில் நிரப்பப்படும். வெறுமையா போக கூடாது. Don't go empty handed. வெறும் கையோட போகாது. ஒருவேளை யாராக சுகவீனமா இருக்கலாம். நீங்க செய்கிற ஜெபம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி மாதிரி இருக்கு. ஒருவேளை யாரோக்காக பிசாசின் பிடியில இருக்கலாம். நீங்க செய்கிற ஜெபம் ஒரு எஃபெக்டிவா இருக்கு. நீங்க ஜெபிக்கிற நேரத்தில் தேவனுடைய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. God is going to move. கர்த்தர் நடுவில் அசைவாட போகிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவி. ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு இருதயத்தில் ஜெபிங்க. Talk to God. Talk to God. Talk to God. Talk to God. பேசு, ஆண்டவரே பேசு. பேசு. ஜெபிங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்க்கணும். ஆமா ஆண்டவரே, நான் இருக்கிற வண்ணமாக இருக்க எனக்கு பிடிக்கல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ராஜா. சவுலாக இருந்தவனை பவுலாக நீங்க மாற்றினீங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. என்னோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க. என் கணவனுக்காக ஜெபிக்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க. என் மனைவிக்காக ஜெபிக்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவர். பிள்ளை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவர். பணத்தின் நெருக்கடியின் மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுங்க. தேவனுடைய வல்லமையை பார்த்து கொண்டிருக்கிறேன். தேவனுடைய அக்னிமயமான பிரச்சனை பார்த்து கொண்டிருக்கிறேன். உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்கவனமாக போயிடும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா மந்திர கட்சிகள் ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். எல்லா இரும்பு காப்பார்கள் ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். Fire of God, 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 fire of God. Hallelujah. துதிக்கிறமானவரே விடாதீங்க. பேசுகிறாங்க. நான் எழுப்பதற்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. சபைக்கு ஒரு தூண்கோளாக மாற்றினாண்டவர். பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தினால் சொல்லப்படாத நிறைவாக மாற்றினாண்டவர். கடன் தொகைகள் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால். கடன் பாரங்கள் இருக்கக்கூடாது இயேசுவின் நாமத்தினால். வியாதிகள் பிள்ளைகள் அழகக்கூடாது. மற்ற கட்டங்கள் பிள்ளைகள் தொடப்படாது. அது யார் செய்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால். தெளிவாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். எல்லா சந்தேகத்தின் நாவில் அகற்றினார். தெளிவான சிந்தனையை நீங்க தாங்க.